கிளாத் மார்க்கிங் பண்றப்போ இந்த மாதிரி எல் ஸ்கேல்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது? திஸ் இஸ் டே 1 ஆஃப் ஹவு டு யூஸ் டெய்லரிங் ஸ்கேல்ஸ். மார்க்கிங் பண்றப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்கேல்ஸ் எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த பிளேசஸ் எல்லா இடத்துலயும் இந்த எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம். கிளாத்தை வந்து நீங்க ஃபோல்டு பண்ணி வச்சிருப்பீங்க, 2ஆ ஃபோல்டு பண்ணிருக்கலாம், இல்ல 4ஆ ஃபோல்டு பண்ணிருக்கலாம். இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் பண்றதுக்காக நம்ம ஒரு லைன் வந்து போடுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடுறப்போ இந்த ஸ்ட்ரைட் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து இப்படி கிராஸா போறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அதே நேரம் நம்ம இந்த ஸ்ட்ரைட் பிளேசஸ்ல எல் ஸ்கேல் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் லைனுக்கு பேரலா எல் ஸ்கேல வச்சுட்டு இப்படி லைன் போடுறோம் அப்படின்னா நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஷோல்டர் லைன் மார்க் பண்றீங்கனாலும் வந்து ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்ம் ஹோல் லைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம திரும்ப இந்த ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து லைன்ஸ் போட்டுட்டே இருப்போம். அது வந்து நமக்கு டைம் அதிகமாகும். நெக்கோட அகலம் மார்க் பண்ணிக்கோங்க, நெக்கோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி எல் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இதுல அதுக்கப்புறம் நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த எல் ஸ்கேல் வந்து நீங்க இந்த மெத்தட்ல எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா இனிமே கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க.